பிரியாணி கடை வச்சிருந்தவன் திமுக காரனா, பொது நாம் தமிழ் கட்சிக்காரனா, பொது இடத்துல பொது கோயில் மனையில வீடு கட்டி இருந்தது திமுக கட்சிக்காரன் ஞானசேகரனா, நாம் தமிழ் கட்சிக்காரன் ஞானசேகரனா? ஆனா அந்த 1.5 கோடி கட்சியில தமிழ்நாட்டுல எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்காரர் தான் இருக்கான். நீங்க உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அமெரிக்கா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தப்பு நடந்தாலும் திமுக காரன் தானே இருக்கான். ஒரு மாசத்துல 26 பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சிருந்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும். மயிலாடுதுறை முட்டத்துல சாராயம் வைக்க போன 2 பேரை தடுத்து 2 பேரை கொலை செய்யப்பட்ட நாடு பரபரப்பா தான் இருக்கும். கனிம வள கொள்ள, ஆத்துமணல் கொள்ளுன்னு ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பா தானே இருக்கும். திமுக அராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா? அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? திமுக பாக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போய் கையை பிடிச்சி இழுத்து நாங்க தான் இழுத்தமா? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து நாங்க இழுத்தமா? பிரியாணி கடை வச்சிருந்தவன் திமுக காரனா, பொது நாம் தமிழ் கட்சிக்காரனா, பொது இடத்துல பொது கோயில் மனையில வீடு கட்டி இருந்தது திமுக கட்சிக்காரன் ஞானசேகரனா, நாம் தமிழ் கட்சிக்காரன் ஞானசேகரனா? இரவுல கொள்ளைக்காரன், பகல்ல திமுக காரன் சொல்லி ஒரு திமுக உடன்பரப்பாவே வாழ்ந்திருக்கானே, அப்ப நாடு பரபரப்பா தானே இருக்கும். அதாவது 1.5 லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். 1.5 கோடி, சரியா? 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றும் அத்திப்பூத்தாற் போல் இருக்கலாம். அதில் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு திருட்டுத்தனம் செய்வதும் நிறையாக உண்டு. அப்படி அந்த 1.5 கோடி கட்சியில வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு, செம்மன் குவாரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துரைமுருகனும் இருப்பாரு. என்ன அந்த 1.5 கோடி கட்சியில எல்லாம் தான் இருப்பாங்க. யார் இல்லாம இருப்பாங்க? இப்ப உங்க கட்சியில ஆனா அந்த 1.5 கோடி கட்சியில தமிழ்நாட்டுல எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்காரர் தான் இருக்கான். நீங்க உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அமெரிக்கா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தப்பு நடந்தாலும் திமுக காரன் தானே இருக்கான். அப்ப நாடு பரபரப்பா தானே இருக்கும். இல்ல அதாவது என்னன்னா